பண்ணிட்டு இருக்கேன். காலில் வரக்கூடிய பித்த வெடிப்புக்கு வரக்கூடிய இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூண்டிலின்னு சொல்லிட்டு அடிப்பட்ட காயம் ஏற்பட்ட அதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நியூட்ரிஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிளட் பியூரிஃபையர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லிவர் கெயின் சொல்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேன் சக்தி மேன் என்ற ஒரு பொருளை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேன் சக்தி மேன். ஸ்பைரலினா கோல்டுன்றது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெல் ஆர்ட் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எனர்ஜி அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஷாம்பு லக்ஸுரி சோப் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இது போல நம்மளுக்கு தேவையான பொருளை பாத்தீங்கன்னா பக்கத்து கடையில வாங்கிட்டு இருக்கீங்க சோம்பேறித்தனம் பண்ணிட்டு. ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு இது ஸ்டாக் பாயிண்ட் இருக்கு. நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஜாயினிங் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா வகையான சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபிகேட். இது மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிற ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபிகேட் வாங்கின பொருளை தான் நம்ம என்ன பண்றோம், வாங்கி யூஸ் பண்றோம். அதே மாதிரி விற்கிறதா தான் வித்துக்கலாம். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா வந்தோம்னா நம்மளுக்கு டிபி பிரைஸ்ல இந்த பொருள் கிடைக்குது, விற்கலாம். இதை வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பொருளை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டுமே உங்க நண்பர்களுக்கு கொடுக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்கலாம். சரிங்களா? எல்லாருக்குமே இந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம். யாருமே கேட்கலையா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டால் மாதிரி அங்கங்க வச்சு ரெடி பண்ணலாம். அதுக்கான எல்லா வகையான சர்டிஃபிகேட்டுமே நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம இந்த கம்பெனி எம்ஐ லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வாங்கியிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்புங்க. நிறைய பேர் இதை நான் என்ன சொல்றது, இதெல்லாம் நடக்காது, ஆவாது, முடியாது, இதெல்லாம் சோம்பேறிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இங்க நடக்காதது ஒண்ணுமே கிடையாது. முயற்சி தான். விடாத முயற்சி இருந்தா கண்டிப்பா எல்லா தொழிலையும் வெற்றி பெறலாம். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. இல்லையா? இது ஒரு நல்ல பழமொழி இருக்கு பாத்தீங்களா? சோம்பேறிக்கு 1008 காரணங்கள் சொல்லிட்டே இருப்பான். சோம்பேறி நடக்காது, ஆகாது, அது அங்க அப்படி, இங்க இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்றேன். இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இன்னைக்கு நான் இதெல்லாம் சொல்றது இன்வெஸ்ட்மெண்டான்னு பார்த்தா கிடையாது. எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு நியூட்ரிஷன் 50 வயசு ஆயிடுச்சு, நியூட்ரிஷன் கண்டிப்பா தேவை. அதுக்கான நியூட்ரிஷன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல தேடி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தேடி போயிட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில யாருக்காவது 2 பேர் 3 பேருக்கு உடம்புக்கு முடியாம போகுது. அந்த பிரச்சனையில நாம சரி பண்ணிக்கிட்டு முதல்ல நம்ம தெரிஞ்ச நபர்களை கொஞ்சம் இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விடாத முயற்சி. இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணிட்டு நாளைக்கே நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியுமானா முடியாதுங்க. இங்க எந்த ஒரு தொழிலுமே விடாத முயற்சி இருக்கணும். ஒரு டீ கடை வைக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா லாஸ் ஆகுது. எத்தனையோ டீ கடை மூடி போயிருக்காங்க, எத்தனையோ ஹோட்டல் மூடி போயிட்டு இருக்காங்க, எத்தனையோ மளிகை கடை மூடி போயிட்டான். அவனுக்குலாம் லாஸ் இல்லையா? அவங்களாம் லட்சங்கள்ல போயிட்டு அவங்க ஏமாறலையா அந்த தொழில? நான் பெரிய ஆளு பாக்குறியா, கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிறதுக்கு பொருளாக என்ன எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தேவையான பொருளை 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய்க்கு நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு எல்லாமே டிபி பிரைஸ்ல கிடைக்குது. எம்ஆர்பி ரேட்ல வித்தா அது ஒரு வருமானம் இருக்கு. இது உங்களுடைய முயற்சி மட்டும்தான், உங்களுடைய உழைப்பு மட்டும்தான். இது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. புரிஞ்சவங்களுக்கு ஒரு புதையலா இருக்கு. உங்களுடைய உழைப்பு. நீங்க ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருக்கீங்களா, ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்களா, ஒரு 15,000 20,000 சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா, அது பார்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த டைம். நீங்க 8 மணி நேரம் ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்கன்னா இதுக்காக ஒரு 4 மணி நேரம் டெய்லி முயற்சி பண்ணலாங்க. நான் 12 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது இதுக்காக நீங்க என்ன பண்ணலாம், டைம் ஒதுக்கி பண்ணலாம். இங்க சோர்ந்து இருக்காதீங்க, சுறுசுறுப்பா இருங்க. வாழ்க்கையில வெற்றி பெறலாம். வெற்றி நிச்சயம். ஜெய் இந்தியா, ஜெய் மை லைஃப் ஸ்டைல். நான் சொல்லக்கூடிய விஷயம், இங்க குறைஞ்ச வருமானம் 500 ரூபாயில இருந்து வாரம் ஸ்டார்ட் ஆகி அதிகப்படியான வருமானம் 2,10,000 வரைக்கும் இதுல சம்பாதிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரியில பதிவாக இருக்கிற கம்பெனி. இது இந்தியாவிலே தலை சிறந்த நம்பர் 1 கம்பெனி எம்ஐ லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூகுள்ல போயிட்டு இதை பற்றி செக் பண்ணுங்க. டைரக்ட் செல்லிங் 2024 டாப் 10 இந்தியா அப்படின்ற வெப்சைட்ல உள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்தியாவிலே தலை சிறந்த